வணக்கம் உறவுகளே. தமிழ்நாட்டில் காவிரி தண்ணீர் பிரச்சினை பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அரசியல் கட்சிகள் அதனை கையில் எடுத்து ஆளும் கட்சிக்கு எதிராக போராடி வருகிறார்கள். இப்படியாக திமுக சார்பில் நேற்று ஒரு எதிர்ப்பு கூட்டம் அறிவிக்கப்பட்டு நடத்தப்பட்டது. அதில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசும் பொழுது பல நிமிடங்கள் காவேரி பிரச்சனையை பற்றி பேசினார். ஸ்டாலினின் ஆட்சி காலத்தில் 21 25 வரையெல்லாம் காவிரி தண்ணி பிரச்சனை இல்லாமல் தானே வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது ஏன் இந்த பிரச்சனை, கேட்பதற்கு நாதி யாரும் இல்லையா என்றெல்லாம் கேள்வி எழுப்பினார். இடையே கூட்டத்தில் இருந்து யாரோ திரிஷா என்று ஒரு குரல் எழுப்பப்பட்டது. திரிஷா வீட்டுக்கு தண்ணி வருகிறது என்று யாரோ கேட்டார்கள். அப்பொழுது உதயநிதி சொன்னார், அங்கெல்லாம் தண்ணி வரும் தானே, திரிஷா வீட்டுக்கு தண்ணி வருவதில் பிரச்சனை இல்லை என்று ஒரு கமெண்ட் சொன்னார். அது ஏதோ உலகத்தில் யாருமே சொல்லாத ஒன்றை சொல்லிவிட்டார். இப்படி அவர் பேசலாமா, இதுக்கு ஒரு மரண தண்டனை விதிக்க வேண்டுமென்ற அளவில் தவிக அரசு உடனடியாக காவல்துறையை விட்டு உதயநிதியை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டது. உதயநிதி சார்பில் திமுக வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றம் சென்றார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதி உடனே சொன்னார், 12 மணி வரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று ஒரு அறிவித்தலை உச்சநீதிமன்றம் விடுத்திருந்தது. அதன் பிறகு அவர்கள் உதயநிதியை வீட்டு சென்று உதயநிதியை கைது சென்று தஞ்சாவூருக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் எல்லாரும் கேட்கிறார்கள், உறவுகளே, அப்படி அவர் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் கூடி அதை நீங்கள் வழக்கு போட்டு விசாரிக்கலாம், நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லலாம். அவர் என்ன கொலை குற்றமாக செய்து விட்டார், உடனடியாக சென்று ஒரு எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்ய வேணும் தேவை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஜனநாயகம் படைத்துத்தான் முதல்வர் நடித்தாரே ஒழிய, ஆனால் அவருக்கு ஜனநாயகம் என்னவென்று தெரிந்திருக்கவே இல்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள் உறவுகளே. அது மட்டுமல்ல, நாளை சட்டமன்றம் தொடங்க இருக்கும் நிலையில் எதிர்க்கட்சி தலைவரை சட்டமன்றத்துக்கு வரக்கூடாமல் செய்யும் சதி என்று அவர்கள் குற்றம் சாட்டுவதில் உண்மை இருக்கத்தான் செய்கிறது உறவுகளே. எதிர்க்கட்சி தலைவர் நாளைக்கு காவிரி பற்றி கட்டாயம் சட்டசபையில் பேசுவார். தங்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை வரும் என்பதனாலேயே இந்த கைது நடக்கிறதோ என்ற ஒரு சந்தேகமும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது உறவுகளே. இப்படி உதயநிதியை உடனடியாக கைது செய்ய வேண்டிய தேவை என்ன? அதுவும் 9 பிரிவுகளின் மேல் வழக்கு, பெண்களின் வன்கொடுமை சட்டத்தின் கீழும் வழக்கு, வெயிலில் வராதபடியும் வழக்கு. அப்படி அவர் என்ன குற்றம் செய்து விட்டார்? ஏன் இவ்வளவு அவசரம்? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இங்கு நடக்கிறதா என்று கூடி எதிர்க்கட்சியில் இருந்து கேள்விகள் கேட்கிறார்கள் உறவுகளே. இப்படி சரி, திரிஷா என்பவர் யார்? இந்த நாட்டின் ஜனாதிபதியா, அல்ல இந்த நாட்டுக்கு விடுதலை வேண்டி தருவதற்காக போராடி 50 வருஷம் ஜெயிலில் இருந்தவரா? ஒரு சாதாரண நடிகை தானே. அவரை பற்றி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கூட்டத்தில் ஏதோ ஒரு ஹிண்ட் சொல்லிவிட்டார் என்றது கொலை குற்றமா? ஏதோ பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி உடனே அவரை கைது செய்ய வேண்டிய தேவை ஏன் வந்தது என்ற கேள்வி நியாயம்தானே உறவுகளே. இப்படி உதயநிதியின் கைது அவரை அரசியலில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு வழியை தவிக அரசாகவே செய்து கொடுத்து விட்டது உறவுகளே. இப்படித்தான் ஒரு அரசியல் தலைவரை கைது செய்து சிறையில் அடைக்க முயலும் பொழுதுதான் அந்த அரசியல்வாதியின் வளர்ச்சி ரொம்பவே அதிகரிக்கும் என்பது வரலாறு. கலைஞர் கூட பல கைதிகளின் பின்னாடியில் தான் அரசியலில் உச்சம் தொட்டார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்படி தேவையில்லாத பிரச்சனைக்கு காவல் துறையை பாவிப்பதை விட்டுவிட்டு எத்தனையோ கஞ்சா விற்பவனும் கொலை செய்பவனும் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை செய்பவனும் ரோட்டில்
சாதாரணமாக நடை போட்டு கொண்டிருக்கிறான். அவனை தேடி அவனை பிடிப்பதற்கு காவல்துறையை பாவிப்பதுதான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நிலம் என்று ஜனநாயகன் நடித்த முதல்வர், ஜனநாயகமே புரியாத முதல்வர் எப்பொழுதுதான் புரிந்து கொள்வார்?